இவன் அப்படி சொல்லிட்டான், அவன் அப்படி சொல்லிட்டானா பார்த்துடலாம். நான் தயாராயிட்டேன். இன்னும் 8 மாதத்துல இந்த கொடுங்கோல் திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும், வீட்டுக்கு அனுப்ப வேண்டும். அதுக்கு நேரம் வந்து விட்டது, காலம் வந்து விட்டது. ஆண்டது போதும், தமிழ்நாட்டை நாசப்படுத்தியது போதும். எங்க பார்த்தாலும் இளைஞர்கள் எல்லாம் குடிச்சுக்கிட்டு போதை பொருட்கள், போதை பழக்கம், தெரு தெருவா வித்துட்டு இருக்கிறான், வீதி வீதியா வித்துட்டு இருக்கிறான், கல்லூரி வாசல், பள்ளிக்கூட வாசல். அது தெரிந்தும் தெரியாமல் நடித்துக் கொண்டிருக்கின்றார் முதலமைச்சர் அவர்கள். முதலமைச்சர் இன்னைக்கு புரோகிராம் போடுறார். காலையோட பேசின போறாரா, ஏமா என்னம்மா மகிழ்ச்சியா இருக்கிறீங்களாமான்னு கேட்கிறாராம். வார்த்தை ஏன் உங்களை வந்து கேட்கறது, கேட்டா சொல்ல போறீங்க. மகிழ்ச்சியா இருக்காங்களாம் தமிழ்நாட்டு மக்கள். அப்படியா? நீங்க ரோட்ல போங்க, மார்க்கெட், திருப்பத்தூர் மார்க்கெட்டு போங்க, யாராவது ஒருத்தர் சும்மா யாராவது போயிட்டு ஏங்க இந்த ஆட்சி எப்படி செய்யறாங்கன்னு வாயில கெட்ட வார்த்தையில பேசிட்டு போறான், திட்டிட்டு போறான். அதுதான் உண்மை, இதுதான் உண்மை. ஆட்சியா நடக்குதுயா, ஆட்சியா நடக்குது. ஆட்சின்னு எதுவுமே கிடையாதுயா, நிர்வாகம் எதுவுமே கிடையாதுயா, சட்டம் ஒழுங்குன்னு எதுவுமே கிடையாது. எங்க பார்த்தாலும் லஞ்சம், ஊழல், விவசாயிகள் அப்படியே கோபத்தில் ஆத்திரத்தில் இருக்கிறாங்க. எல்லாத்துக்கும் மேல பெண்கள் இன்னைக்கு அப்படியே கோபத்தில் இருக்கின்றார்கள். அதற்கு மேல இளைஞர்கள் ஆத்திரத்தும் கோபத்தில் இருக்கின்றார்கள். ஏன்? இந்த சமூக நீதிக்கு எதிரான ஆட்சி, ஊழல் ஆட்சி, இளைஞர்களுக்கு எதிரான ஆட்சி, விவசாயிகளுக்கு எதிரான ஆட்சி, இதை அகற்ற வேண்டும், அகற்ற வேண்டும் என்ற முடிவோடு தமிழ்நாட்டில் அத்துணை இளைஞர்களும் இருக்கின்றார்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.